ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் தாங்க பார்க்க போறோம். கோவால ரொம்ப ஃபேமஸான கோர்மலஸ். இது வந்து நல்லா மொறுமொறுன்னு சூப்பர் கிரன்ச்சியா இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? அதுக்காக ஒரு பவுல்ல 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்குன எண்ணெய் நல்லா சூடா சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதுல 3/4 கப் அளவு பவுடர் சுகர் சேர்க்கணும். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரே ஒரு மஞ்சள் கரு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பூரி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கவுண்டர் டாப்ல கொஞ்சமா மாவு தூவிட்டு சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இதை வந்து நல்லா ஸ்கொயர் ஷேப்புக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஃப்ளவர் பெட்டல் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போறோம். அதுக்காக 2 எட்ஜஸையும் நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு சீல் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து மிதமான சூடு இருக்கக்கூடிய எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லேசா கோல்டன் கலர் வந்ததுமே இதை வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்து ஒரு 5 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா இது நல்லா கெட்டியாயிரும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மொறுமொறு கோர்மலஸ் வந்து ஈஸியா நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.